Welcome back to another episode of House of the Dragon Season 3. ஸோ போன வாரம் நம்ம வீடியோ போல் ஸோ அந்த எபிசோடு இந்த எபிசோடு சேர்த்து டோட்டலாக ரிவ்யூ பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எபிசோடோட 4 அது பேர் வந்து பார்த்திங்கன்னா டம்பிள்டன். அதாவது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் டேரன் டார்கெட் அது கிடையாது அப்படின்னு சொல்லி எபிசோட் 3ல சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுலேருந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைட்டவர் வந்து அவனோட சோல்ஜரை அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தோட வீட்டுக்குள்ளாருமே பிரித்து பிரித்து விடுறாங்க. அங்கே ஒரு சோல்ஜர் ஒருத்தரை வந்து ரொம்பவே அக்வார்டாக நடந்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் தராங்க. இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீமன் டார்கெரியன் இருக்காரியா அவர் வந்து வேலுக்கு போய் காசெல்லாம் வாங்கிட்டு வராரு. வர வழியில் அவரோட டிராகன் கெராக்சிஸ் ஏதோ ஒரு சவுண்டு போட்டு அவருக்கு ஒபே பண்ணாமல் சரி அப்படின்னு சொல்லிட்டு போகுது. கெராக்சஸ் போய் ஒரு இடத்துல லேண்ட் பண்ணுது. உள்ளே இருந்து ஷீப் ஸ்டீலரோட சவுண்டு வருது. அவன் யாருன்னு உள்ளே போய் பார்த்தா ரினா பார்க்குறா. ரினா வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட டீமன் டார்கெனோட ஒரு ஒரு ரெண்டாவது பொண்ணு. ஸோ அங்கே வந்து டீமன் டார்கெனும் ரெனாவும் பேசிக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறா, ஜேஸ் வந்து என்னால் தான் செத்தான், நான் தான் பறந்ததை கொண்டுட்டேன், அதனால் என்னால் அந்த ஷீப் ஸ்டீலரை வந்து அந்த கில்ட்டை விட்டு என்னால் வெளியே வர முடியல, ஷீப் ஸ்டீலர் தான் நீ பார்த்துக்குது, நான் அதை பார்த்துக்கிறேன், நான் இங்கே 2 பேர்த்த விட்டுருங்க, நாங்கள் எங்கேயாச்சும் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு அதுக்கு உடனே இருந்துக்கிட்டு நம்பால் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி உனக்கு வந்து ஷீப் ஸ்டீலரை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுச்சு, அது ரொம்பவே வந்து வியர்டஸ்டான ட்ராகன் ஆச்சு அப்படின்னு சொல்லிப்ப நான் அதுக்கு தேவையான சாப்பாடை கொடுத்தேன், அது எனக்கு அடிமையாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அதோடு அவங்க முடிச்சிடுறாங்க. இப்போ ரினேராவுக்கு வந்து ஷீப் ஸ்டீலரை வந்து நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சி இந்த பிரச்சனையை முடிக்கணுன்றதுனால அங்கே ஆடு வச்சுட்டு இருந்த ஒருத்தனோட தலையை வெட்டி அதை எரித்து ரெனேராவுக்கு முன்னாடி கொடுத்து இவன் தான் வந்து ஷீப் ஸ்டீலரை ஓட்டிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை கட்டி விட்டு விட்டுறான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்பே இன்னொரு பக்கம் ஏகன்ஸ் வந்து ரொம்பவுமே அது எப்படி சொல்கிறது, ரொம்பவுமே வேக வேகமாக போயிட்டுருக்குறான் அடுத்தடுத்த நகர்வை நோக்கி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹேரன் ஹாலுக்கு மாறி 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 போகிறாங்க ஏமன்ட்டா என்ன தேடுறதுக்கோசரம். கிறிஸ்டின் உங்களுக்கு தெரியும் சார், கிறிஸ்டின் கோலும் போய் பார்க்குறாரு. பட் ஆனால் அங்கே அவர் கிடைக்கல, அதனால் அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆமண்ட் ஹைட்டவர் டேரன் டார்கெரியன் கிட்ட கத்தியை கொடுத்து அந்த டம்பிள்டன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தனோட லீடரை வந்து இது பண்ணாங்கன்னு சொல்லியா அவனை போட்டு தள்ளிட்டு இப்போ இந்த டோட்டல் க்ரௌனுக்குமே டேரன் டார்கெரியன் தான் கிங்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறான். ஸோ இதோட எபிசோட் 4 முடியுது. இப்போ நம்ம எபிசோட் 5 பார்க்க போகலாம். ஸோ எபிசோட் 5க்கு வரலாம். இதோட டைட்டில் பார்த்தீங்கன்னா அன்பவுட் அண்ட் அன்பென்ட். ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சீரியஸான இப்போ ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஏமண்டோட ஆலிஸ்லாம் வந்து அவனை எப்படி சொல்கிறது உங்களுக்கு, நான் ஆலிஸ் அந்த விச் இருக்கா இல்லையா, வந்து ஏமண்டை வந்து ஹேரனால் ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கிறா. ஏமண்ட் வந்து ஆலிஸ் வந்து ஒரு ஹண்டிங் அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஏகன் வந்து ஏமண்டை ப்ளேம் பண்ணுறோம், ஏமண்ட் வந்து ஏகனை ப்ளேம் பண்ணுன்ற மாதிரி மாறி மாறி போயிட்டு இருக்குது. இதெல்லாமே நடந்துட்டு இருக்கிறப்ப நம்மளுடைய கிங்ஸ் லேண்டிங்கில் பயங்கரமாக சோல்ஜர்ஸ் அண்ட் வாரியர்ஸ் எல்லாம் மாறி மாறி இறந்துகிட்டு இருக்கிறாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் டேரன் டார்கெரியன் போயிட்டுருக்கிறான். அப்போ ஒருத்தனை பிடிச்சி விசாரிக்கிறப்ப இது வந்து ஆர்மண்ட் ஹைட்டவர் மூலியமாக நடக்கப்பட்டது, இது வந்து எங்களோட கிங் மூலியமாக தான் நடக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க வந்து டேரனை வந்து அவங்களோட கிங்காக வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் வந்து மேஸ்டர் வந்து நம்மளுடைய அந்த பாப்பா பேர் என்ன, ஹைட்டவர், ஆலிசன்ட் ஹைட்டவர், அவங்க இருக்கிற ரூமுக்கு ஒரு மருந்து எடுத்துகிட்டு போகிறார். என்னன்னு சொல்லி பார்த்தா ஹெலினா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா. ஸோ அதை வந்து அழிக்கிறதுக்கோசரமான மருந்து. ஏன்னா இப்போ இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா ஹெலினா வயிற்றில் வளர குழந்தைய கொன்றுவார் ரெனேரா டார்கெரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு போகிறதுனால அது அப்படி யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுனால நம்ம இப்போ இதை கலைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. பட் ஆனால் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறப்பே இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் கோலும் அவரோட ஆர்மியும் நடந்து போய் சவுத்தை நோக்கி நடந்து போகிறாங்க கிங்ஸ் லேண்டிங்க்கு. ஆனால் போகிற வழியில் பிரிட்ஜை வந்து எல்லாம் உடச்சிருக்கிறதுனால அங்கே உட்காந்து கிறிஸ்டின் வந்து எல்லாத்துக்குமே அவங்களோட பிளானை சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு எல்லாம் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பட் ஆனால் அதில் கெயின் அவன் வந்து இல்லைப்பா இதுக்கு மேலே நம்மளாலாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான்.
இன்னொரு பக்கம் எல்லாம் ஓடிட்டு இருக்கிறப்ப ட்ரைட்டர்ஸ்க்கான ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டி வாட்ச்மேன்ஸ் எல்லாம் ஒருத்தன் பயங்கரமாக கொண்டிருக்கிறான். அதை பார்த்துட்டு டீமன் டார்கெரியன் வந்து ரொம்பவுமே ஷாக் ஆகிறான். இன்னொரு பக்கம் ஆலிசன்ட்டும் அவரோட புள்ள ஹெலினாவும் சீக்கிரட்டான ஒரு டோர் மூலியமா வெளியே தப்பிச்சு போகிறாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல செவுரு வந்து அடைக்கப்பட்டிருக்குது. இன்னொரு பக்கம் அந்த பூனை அரண்மனைக்குள்ள எலி தொல்லை அதிகமாச்சுன்னு சொல்லிட்டு பூனை வளர்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ அது குறுக்கால பூந்து இது பண்ணவும் அவங்க கொண்டு போன அந்த விளக்கு அணியுது. இன்னொரு பக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டின் கோல் வந்து ரொம்பவுமே பயங்கரமாக ஸ்பீச் கொடுத்துட்டு வாருக்கு ரெடியாக வர்றாரு நதியை கிராஸ் பண்ணுறதுக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏமன் டார்கெரியனுக்கு உடம்பு சரியாயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து ஏகன் வந்து ஏமன்ட்ட கொல்றதுக்கு இருக்கிறான். இன்னொரு பக்கம் ரெனேரா டார்கெரியன் வந்து என்ன பண்ண போகிறோம் அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் இருக்கிறா. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்பே இறந்து போன அவனோட நைட் வாட்சஸை பார்த்த டீமன் டார்கெரியன் அதிர்ச்சி உடைகிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ அடுத்த எபிசோட் எப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை வருது. அந்த 6th எபிசோடில் சந்திக்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வீடியோவுக்கு ரெடியாக இருங்க. ஒரு தரமான வீடியோ வரப்போகுது. ஸ்டே டியூன்ட். பை பை.